11வது மாமன்ற உறுப்பினர் இன்று 11 உறுப்பினர் பேச இருக்கின்றார்கள். இந்த மாண்பு எதிர்க்கட்சி தலைவர்கள் பேசவிருப்பதால் இன்று உட்காருங்க உட்காருங்க. நீங்கள் பேசுகிற போது பாருங்க, இதே பதில் தான் பாருங்க. அவர்களுக்கு சொன்ன பதில்தான் உங்களுக்கும். இந்த பிரச்சனையில் பாருங்க, இந்த பிரச்சனையில் உங்கள் கருத்துக்களை நீங்கள் பேசுகிற போது ஏற்புடைய வகையில் நீங்க குறுக்க பேசுங்களா? பாருங்க உட்காருங்க 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 உட்காருங்கன்னு சொல்றேன். இப்பதான் சொன்ன மரபு என்ன? உட்காருங்க மான் உறுப்பினர் உட்காருங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க. இப்பதான் சொன்னேன். நீங்க வந்து இந்த பாருங்க, இந்த பேரவைத் தலைவர் நிற்கிற போது உட்காரணும்னு சொல்லியிருக்கேன். நீங்க அதுதான் அந்த ஓரியன்டேஷன் கோர்ஸ்க்கு நீங்க வந்திருந்தா என்னென்ன எப்படி நடந்து கொள்ள வேண்டியதெல்லாம் அழகாக பயிற்சி கொடுத்தார்கள். பேரவையில் நிற்கிற போது உட்காருங்க. உட்காருங்க 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 உட்காருங்க. எதுவும் அவர்கள் பேசுகிற எதுவும் அவை குறிப்பில் வராது. தீர்மானத்தை ஒட்டி பாருங்க, அரசால் முன்மொழியப்பட்ட அந்த தீர்மானத்தை பற்றி பேச அனுமதிப்பதா இல்லையா என்பதை பற்றி முடிவு ஆய்வில் உள்ளது. ஏற்கனவே கடிதம் கொடுத்திருக்கிறீர்கள். உட்காருங்க, அமைதியா உட்காருங்க. இப்போது பேச அனுமதி இல்லை. தொடர்ந்து நீங்கள் வற்புறுத்தீர்களானால் முடியாது என்ற பதிலை தவிர வேறு பதில் இல்லை. அமைதியா உட்காருங்க உட்காருங்க பிளீஸ். மாண்புமிகு நீங்கள் பேச விரும்புகிறீர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தோழர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தோழர்களே, கண்டிப்பாக மேகதாது அணை கட்டுவது சம்பந்தமாக ஒருமனதாக தீர்மானத்தை மாண்புமிகு முதலமைச்சர் முதலில் கொண்டு வந்தார். அதில் திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த மார்ச் மாசத்தில் ஒரு முடிவை எடுத்தது. அந்த முடிவின்படி மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் ஒரு கோரிக்கையை இந்த அவையின் முன்பு வைத்தார். அதில் ஆணையம் தொடர்பாக ஒரு கோரிக்கை வைத்தார். பிடிக்க வேண்டும் என்று அமைச்சருக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது. இந்த காவிரி பிரச்சனையை தொடர்பாக சட்ட நிபுணர்கள் கடந்த 25 வருடங்களாக யாரெல்லாம் இதில் பணி செய்தார்களோ, குறிப்பாக உங்களுக்கு தெரியும் தோழர் உமாபதி அவர்கள், முக்கியமாக சட்ட வல்லுநர்கள் போன்ற ஆட்சியில் கடந்த 30-40 வருடங்களாக எந்த சட்ட வல்லுநர்களுடைய அறிவுரைப்படி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிகப்பெரிய ஒரு டிஸ்கஷனை கொண்டு வந்து அதன்படி ஒரு மிகப்பெரிய தீர்மானத்தை கொண்டு வந்தார். அந்த தீர்மானத்தில் ஆணையம்ங்கிறதை சில பேர் தவறுதலாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இப்பொழுது அவருடைய உரையை நிகழ்த்துவார். அதில் விவசாயிகளுக்கும் சரி, ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த நிலைப்பாட்டை மார்ச் மாதத்தில் எடுத்தாருங்கிற நிலைப்பாடும் சரி, அன்றைய முடிவின்படி கம்யூனிஸ்ட் தோழர்களுடைய எல்லா கட்சிகளும் அதை வரவேற்றார்கள். அதற்கப்புறம் சட்ட நிபுணர்கள் படி பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளோட எதிர்கட்சி தலைவருடைய அந்த அமெண்ட்மெண்ட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம். அன்னைக்கு அவையில ஒரு மனதா எல்லோரும் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றணும். அதில் சில சந்தேகங்கள் உறுப்பினர்களுக்கு இருக்கலாம். நம்மளுடைய குறிக்கோள் விவசாயிகளை பாதுகாப்பதும், முக்கியமாக காவேரியுடைய உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பையும் பாதுகாக்கிறதுல எந்த விதமான வேறுபாடுகள் கிடையாது. கண்டிப்பாக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் விளக்கம் கொடுத்த பிறகு பேரவைத் தலைவர்கள் கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கண்டிப்பாக உங்களுக்கு பேரவைத் தலைவர்கள் கண்டிப்பாக நேரம் கொடுப்பார் நாங்கள் இந்த அவையின் முன்பு தெரிவித்துக் கொள்கிறோம். அதுதான் எங்களுடைய வேண்டுகோள். மாண்புமிகு பேரவை உறுப்பினர்களுக்கு ஒரு அறிவிப்பு. இந்த மேகதாது பிரச்சனையை பற்றி
உரிய நேரத்தில் ஒரு சரியான முடிவெடுத்து மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஒரு தனி தீர்மானத்தை முன்மொழிகிறார். அந்த தீர்மானத்தை முன்மொழிந்து விரிவாக விளக்கமாக அவர் படித்த பிறகு காலையிலே என்னிடம் வந்து மாண்பு எதிர்கட்சி கொறடா அவர்கள் கட்சியின் சார்பில் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் இதில் ஒரு திருத்தத்தை கொடுக்க விரும்புகிறார் என்று அறிவிக்கிறார்கள். நான் பார்த்தேன், உடனே படித்தேன். அது உடனடியாக மாண்புமிகு முதல்வர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அந்த திருத்த தலைவி உறுப்பினர் திருமதி கேட்டுக்கொள்ள வெளியில போய் அவங்க என்ன பேசட்டும், அது எப்படி வளாகத்துக்குள்ள இறங்க குரல் கொடுக்கூடாது, தயவுசெய்து வெளியே போக சொல்லுங்க. ஒரு சரியான முடிவை எடுத்து அந்த திருத்தங்களோடு அந்த தீர்மானம் இந்த அவையிலே முன்மொழியப்பட்டது. மாண்புமிகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் இங்கே பேசுகிற போது இது ஒரு பெரிய உரிமை, மேகதாது பிரச்சனை உரிமை மீறப்பட்டது என்கின்ற வகையில் இந்த திருத்தத்தை பற்றி பேச அவர் முனைந்தார்கள். நான் வாய்ப்பு அளிக்கிறேன், இந்த அவையை முடிவதற்குள்ளாக அந்த வாய்ப்பு தரப்படும் என்று சொன்னதற்கு காரணம் என்னென்றால், இன்னும் சிலருக்கு மக்களுக்கும் சிலருக்கு புரிதல் இல்லையே என்கின்ற ஒரு கவலையும், ஒரு விரிவான விளக்கத்தை மாண்புமிகு அமைச்சர் அளிப்பார்களே ஆனால் அது மாமன்ற உறுப்பினர்களுக்கு மட்டுமல்ல மக்களுக்கும் ஒரு தெளிவான ஒரு புரிதலை ஏற்படுத்துமே என்கின்ற அந்த கவலையில் தான் அவரை அமருமாறு நான் பலமுறை சொன்னேன். ஆனால் பத்திரிகையிலே வேகமாக ஒரு ஹெட்லைன்ஸிலே வர வேண்டும் என்பதற்காக யாரும் பேசுவதை நான் அனுமதிக்க முடியாது. ஏனென்றால் மக்கள் நலன் சார்ந்துதான் இங்கே முடிவுகள் எடுக்க முடியுமே தவிர ஒருவருடைய தனிப்பட்ட விளம்பரத்திற்காக எந்த முடிவும் நான் எடுப்பதை நான் விரும்பவில்லை, எடுக்கவும் முடியாது. பேசுவதற்கு வாய்ப்பு தருகிறேன் என்றுதான் சொன்னேன். அவை முடிவதற்குள்ள அவங்க கருத்துக்களை சொல்லுங்கள் என்றும் நான் சொன்னேன். அதை மீறி அவர்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார். வெளியிலே என்ன பேசுகின்றார்கள் என்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை. உள்ளேயும் வெளியேயும் அவர்கள் எப்படி சமாளிப்பது என்பதை பற்றி ஆளுங்கட்சி உறுப்பினர்களுக்கு தெரியும். அவர்கள் அதை பற்றி அவர்கள் பேசட்டும், பதில் சொல்லட்டும். இப்போது நம் முன்னால் இருக்கிற பிரச்சனை என்ன என்றால், மேகதாது பிரச்சனையை பற்றி தீர்மானத்தை முன்மொழிந்தார்கள் மாண்புமிகு முதலமைச்சர். ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தார்கள். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிற போது இந்த தீர்மானத்தை நான் சேர்க்கும்படி கேட்டுக்கொள்ள என்று விரிவாக சொல்லுகிறார். இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் அப்போதே கையை உயர்த்தி இந்த தீர்மானத்தில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, இதை நாங்கள் ஏற்றுக்கொள்வதாக இல்லை என்று ஒரு கருத்து சொல்லியிருக்கலாம், சொல்லவில்லை. நம்ம அதில் முதல் கருத்து. இரண்டாவது, திருத்தங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு நான் படிக்கிறேன், திருத்தங்களுடன் இந்த தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் படிக்கிறார்கள். அப்போது நான் வாக்கெடுப்புக்கு விடுகிற போது திருத்தங்களுடன் இது வாக்கெடுப்புக்கு விடப்படுகிறது என்று நான் சொல்லுகிற போதே கையை உயர்த்தி இதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, நிறுத்துங்கள் என்று சொன்னால் நிறுத்தி இருப்போம். என்ன விவாதம் என்று விவாதம் ஒருவேளை தொடர்ந்திருக்கலாம், மாறுபட்ட கருத்து வந்திருக்கலாம், கருத்து அந்த வேறுபாடுகளை கலைந்து எந்த வகையில் செய்யலாம் என்பதை பற்றி கூட விவாதித்திருக்கலாம். இப்போது நம் முன்னாலே உள்ள பிரச்சனை, மாண்புமிகு முதலமைச்சர் ஏகமனதாக தமிழ்நாட்டில் மக்கள் விரும்புகிற, மக்கள் ஏற்றுக்கொள்கிற, நம்முடைய உரிமையை பாதுகாக்கிற ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து ஏகமனதாக எல்லோரும் ஒன்று சேர்ந்து எல்லா கட்சிகளை சேர்ந்தவர்கள் நமக்காக நிற்கின்றார்கள் என்று மக்கள் நம்புகிற ஒரு பிரச்சனையில் இதை போல் ஒரு உரிமை பிரச்சனை என்ற வேறு பிரச்சனைகளை திசை திருப்ப முயற்சிப்பதும் அதை பற்றி பேசுவதும் உகந்ததல்ல, அதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு கொறடா மாண்பு உறுப்பினர் வேலு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் அவர்களே, நீங்கள் சொன்ன கருத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முழுமையாக நாங்கள் ஆதரிக்கிறோம். காரணம், ஒரு திருத்தம் எப்பொழுதும் கொடுக்கிற பொழுது அன்றைக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும் என்று தான் சம்பந்தப்பட்ட உறுப்பினர்கள் எழுந்து அந்த திருத்தம் எங்களுக்கு ஏற்புடையதல்ல, அந்த திருத்தத்தில் இப்படி மாற்றம் செய்ய வேண்டும் என்று கருத்தை சொல்வதற்கு முழு உரிமை உண்டு. அன்றைய தேதியில் அன்னைக்கு பிசினஸ் முடிஞ்சிட்டு அன்னைக்கு. இன்னொன்று கூட அவர் கேட்கலாம், நீங்கள் திருத்தம் கொடுத்தீங்களே, முதலமைச்சர் அவர்கள் அந்த திருத்தத்தை ஏற்றுக்கொண்டு தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார், அது எங்களுக்கு விளக்கமாக சொல்லுங்கள் கூட கேட்கலாம். அப்படியே யாரும் கேட்கல. ஏன்னா இந்த திருத்தம் எங்களுடைய கழகத்தினுடைய தலைவர் அவர்கள், இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வீரேந்திர பட்டேல் முதலமைச்சராக இருந்த பொழுது அன்றைய தினம் பொதுப்பணித்துறை அமைச்சராக எங்களுடைய எஞ்சமெல்லாம் இருந்திருக்கிற அன்பு தலைவர் கலைஞர் அவர்கள் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார். அண்ணா அப்பொழுது முதலமைச்சர். அன்றையிலிருந்து இந்த காவிரி பிரச்சனை அன்றையிலிருந்து இது தொடர்ந்து பல்வேறு வகையில பல சட்ட போராட்டங்கள்லாம் நடைபெற்று அதற்கு பின்னால் உயர் நீதிமன்றத்திற்கு போய், உச்ச நீதிமன்றத்திற்கு போய், அப்புறம் ட்ரிபுனல் வந்து இப்ப அத்தாரிட்டி இருக்கிறது. இதற்கு பெரிய நெடும் இதற்கு பல்வேறு வகையில சட்ட போராட்டம் நடத்தி இருக்கிறோம். இது முழுமையாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தெரியும்.
ஆனால் புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற அரசாங்கம் இதில் வெற்றி பெற வேண்டும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். எனவே நாமும் அதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இது தமிழக விவசாயிகளுடைய பிரச்சனை, காவிரி டெல்டா பிரச்சனை, இதில் அரசியலே கூடாது, இதில் முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும் என்ற உணர்வோடு தான் இந்த பிரச்சனை வருகின்ற உடனேயே வில்சன் மூத்த வழக்கறிஞர் அழைத்து டெல்லிக்கு அங்கே இருக்கிற சம்பந்தப்பட்ட வழக்கறிஞரிடத்தெல்லாம் இரவோடு இரவாக பேசி இதற்கு இப்படி திருத்தம் கொண்டு வந்தால்தான் இது முழுமை பெறும், பிற்காலத்திலே உரிமையாக அந்த மேகதாது அணையை கட்டுவதற்கு நிறுத்த முடியும் என்ற நிலை ஏற்பட்ட பிறகுதான் எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இந்த திருத்தத்தை கொண்டு வந்தார்கள். முதலமைச்சர் அவர்களும் அதை படித்து பார்த்து பெருந்தன்மையோடு இதை இணைத்து ஒன்றாக போராடுவோம் என்ற நிலையில் தான் இன்றைக்கு அந்த தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறார். அதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அவருக்கு எங்களுடைய பாராட்டுதலையும் நன்றி அந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அதில் ஒன்றும் மாற்று கருத்துமல்ல. 110 நாங்கள் எதுவும் சொல்லல. தமிழ்நாட்டு முதலமைச்சர் அந்த இறந்த குடும்பங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கலாம் என்று ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஏற்கனவே ஒரு மானிட்டரிங் கமிட்டி இருக்கிறது லேபர் சைட்ல, விழிப்புணர்வு உருவாக்க வேண்டும் என்று அவரே ஒரு புள்ளிவரம் படித்தார். 27,000 தொழிலாளர்கள் ஈடுபடுகிறார் என்று இருக்கிறார் என்று சொன்னாரு. எனவே இந்த 27,000 தொழிலாளர்களுக்கும் முதலாளிகளுக்கும் ஒரு விழிப்புணர்வு உருவாக்குவதன் மூலமாகத்தான் இது கட்டுப்படுத்த முடியும். ஏன்னா ஒரு அரசாங்கம் எல்லா இடத்திலையும் தனியார் இடத்திலாம் போய் பார்க்க முடியாது. விழிப்புணர்வு உருவாக்க வேண்டும். எங்களுடைய கழகத் தலைவர் சொன்னதை போல அந்த குடும்பங்களுக்கெல்லாம் 10 லட்சம் ரூபாய் பணமும் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நாங்க ஜீரோ அவர்ல கேட்கல. நம்ம மீண்டும் பெரும் சொல்றேன், ஜீரோ இல்ல அவர் இல்லை என்று ஏற்கனவே நாம் அலுவலக முடிவு செய்து விட்டோம். அப்படி வரல. சில நேரங்களில் தமிழ்நாட்டில் நாம் எதிர்பாராத விபத்துகள் நடந்துவிடும். நம்ம யாருமே எதிர்பார்க்க மாட்டோம், ஆனா நடந்துரும். அது அரசாங்கத்துக்கு கவனத்துக்கு கொண்டு வரணும். அது கவன ஈர்ப்பு தீர்மானம். நான் உங்ககிட்ட கொடுத்த விட கவன ஈர்ப்பு தீர்மானம் தான். அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் அனுமதித்தான் கொஞ்சம் விவரமா சொல்லியிருப்போம். நான் அதனால்தான் சொல்றேன், அது வேற ஒன்றும் அல்ல, குற்றச்சாட்டு அல்ல. நான் மீண்டும் சொல்லுகிறேன், குற்றச்சாட்டு அல்ல. அரசாங்கம் கவனத்துக்கு கொண்டு வருகிறோம். எங்களுடைய கழகத்தலைவர் கேட்டதை போல அந்த குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் பணம் முதலமைச்சர் அவர்கள் தர வேண்டும். மீண்டும் சொல்லுகிறேன், எங்களுடைய தலைவர், எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அத்தனை பேரும் சார்பாக மாண்புமிகு முதலமைச்சர் இன்றைக்கு பிறந்த நாள் விழா, அவருக்கு எங்களுடைய திமுக சார்பாக முதல்ல நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிற அதே நேரத்தில் இந்த தொழிலாளர் குடும்பங்களுக்கெல்லாம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஒரு 5 லட்சம் ரூபாயும், இறந்த குடும்பங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் பணமும் முதலமைச்சர் அறிவிக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக